வெல்கம் டு ஆத்மா. திக்கு தெரியாத இடம், தொலைக்காட்சி இல்லாத பங்களா, தொலைத்தொடர்பே இல்லாத சூழல். நகரத்தில் வாழ்ந்தவர்களுக்கு இது ஒரு தண்டனை தானே. இந்த இடத்திலிருந்து எப்படியாவது தப்பித்தாக வேண்டும். ஆனால் போன மணிராஜ் இன்னும் வரவே இல்லை. பெருமாள் அண்ணாவிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. தகவல் வந்தால்தான் இந்த இடத்தை விட்டு வேறு இடம் பயணிக்க முடியும். ஆனால் இவர்களின் பயணத்தை பவானியின் ஆத்மா தீர்மானித்து விட்டது. வாருங்கள், என்னவென்று பார்க்கலாம். 2 ஹோல் இருக்கு. ஒன்று, இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட அதிகாரிங்கிட்ட எங்க அப்பா வேலை பேசி வாங்கிடுவாரு. இல்லாட்டி நம்ம 4 பேரையும் யாருக்கும் தெரியாம வெளிநாட்டுக்கு பார்சல் பண்ணிடுவாரு. என்ன, பணம் கொடுத்தா சந்தோஷமா வாழலாம், இல்லைன்னா ஃபாரின்ல எங்கேயோ கூலி வேலை செஞ்சாண்டா வாழணும். That's all. போடா ராம். ஏய், நான் போய் பேசிட்டு வரேன்டா. ஏய், போறா, சிக்னல் கிடைக்குங்கிற? நமக்கு தான் சிக்னலே கிடையாது. சிக்னலே காணும், ஒரு பாயிண்ட் கூட இல்லை. ஏற்கனவே பேய்க்கு பயந்து பிசாசுக்கிட்ட மாட்டின கதையா இருக்கு. இந்த மரத்துக்கு பக்கத்துல சிக்னல் சூப்பரா இருக்குன்னு பெருசு சொல்லுச்சு, ஒன்னதையும் காணோமே. இதுல வேற என்னாலதான் ப்ராப்ளம்னு அடிக்கடி சொல்றாங்க. எத்தனை பேர் இவனுங்க மேய்ஞ்சிருப்பானுங்க. ஒன்றும் தெரியாத அப்பாவை மாதிரி இவனுங்க என்கிட்டே நடிச்சு என்னை ஏமாத்திட்டானுங்க. ஊர்ல பிரச்சனை இங்க வந்து ஒளிஞ்சா அதுக்கு மேல பெரிய பிரச்சனை டங்கு டங்குன்னு ஆடுது. கடவுள் மேல நம்பிக்கை வச்சிருந்தா இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சேர்ந்துருப்பனா? கடவுள் இல்லைன்ட்டு தெரிஞ்சேன். அப்பா கடவுளே, நீ இருக்கிறது உண்மைன்னா இந்த பிரச்சனையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா. நான் பண்ணது தப்பு மட்டும் இல்ல, அதை விட பெருசு நம்பிக்கை துரோகம். என்னை காப்பாத்துப்பா. இங்க இருந்து தப்பிக்கவும் முடியாது. தப்பிக்க நினைச்சா இவனில் என்ன போட்டு தள்ளிடுவானு போல. வெளிநாட்டுக்கு போறதுக்கு ஒரு வழி பண்ணுப்பா. எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றேன்னு சொன்னவன் அவனையும் இந்த ஆளை காணோம். அவன் போன் பண்ணாலும் எங்களுக்கு இங்க வர மாட்டேங்குது. நாங்க போட்டாலும் அவனுக்கு போக மாட்டேங்குது. ஐயோ, டவர் ப்ராப்ளம் வேற. எங்க போய் முட்டிக்கிறதுனே தெரியல. என்னடா மாறுது, பார்க்கவே பயமா இருக்கு. என்னடா மச்சான், டவரே கிடைக்கல. பெருமாள் நம்பரும் நாட் ரீச்சபிள் இருக்கு, இவன் நம்பரும் நாட் ரீச்சபிள் தான் இருக்கு. என்னடா அது, கரண்ட் கட் ஆயிடுச்சு. கேண்டில் எங்கடா இருக்கும்? இரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம்டா. என்னடா இது, நேர காலம் தெரியாம கரண்ட்டும் போயிடுச்சு. ஆமாடா, இம்சியா இருக்குடா. ஆமா, எப்படா இவன் அவளை கொலை பண்ணியிருப்பான்? அதை நீ நம்புற? அவன் அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் கிடையாதுடா. அப்போ பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்ற. ஆனா பேய் மாதிரி வந்துட்டு போறாளேடா. பேய் இருந்தா கண்ட நேரத்துக்கு வர முடியுமா? அது நம்ம கண்ணுக்கு தெரியாதுடா. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்குடா, உயிரோட தான் இருப்பாளோ? டேய், என்னடா அங்கேயே நிக்கிற? வாடா. ஏன்டா அப்படி முறைச்சு பாக்குற? வாடா. டேய், என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணுலடா. இங்க உட்கார்றா. என்னடா அங்க வேணா. என்னடா 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 ஆச்சு? ஏன்டா இப்படி முழிக்கிற? இல்ல மச்சான். என்னடா மச்சான், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அவன் இங்க வந்தாடா. யாரா?
பவானி தாண்டா அங்க இருந்தா. எங்கடா எங்கடா இருந்தா? உங்க 2 பேருக்கு நடுவுல தாண்டா உட்காந்துட்டு இருந்தா. நடுவுலையா? மெழுகு வச்சு எடுத்துட்டு வரும்போது என்னை பார்த்து முறைச்சாடா. என்னடா சொல்ற? வரா பாடுறா. என்னப்பா எல்லாத்தையும் சாப்பிட்டீங்க போல? கரண்ட் வேற கட் ஆயிடுச்சு. மெழுகுவத்தி எங்க இருக்குன்னு வேற தேடுவீங்க. அதான் நானே கொண்டு வந்துட்டேன். என்ன சார் டென்ஷனா இருக்கீங்க போல? மனசுக்குள்ள இருக்க டென்ஷன் முகத்துல தெரியுது. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்க. கோபி தான் உங்களை ஏற்கனவே தெரியும், பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றான். என்னையவா? என்ன நீங்க பார்த்திருக்கீங்க? எனக்கு உங்களை எங்கேயும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஒருவேளை இப்படி இருக்குமோ? உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த 7 பேர்ல நான் ஒருத்தி, நீங்க பார்த்த பொண்ணு வேற ஒருத்தி. இது போக மிச்சம் 5 பேரு வேற எங்கேயோ இருக்காங்களோ என்னமோ. என்ன சார் டென்ஷனா? ஓவரா குடிக்காதீங்க, உடம்பு கெட்டு போயிடும். நல்லவங்க எல்லாம் ரொம்ப நாள் இருக்கணும். எங்க தாத்தாவும் உங்க கேஸ் தான். சரி ஓகே, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரொம்ப அலைஞ்சு திரிஞ்சு வந்திருப்பீங்க. நான் காலையில வரேன். குட் நைட். டேய் எத்தனை தடவைடா சாப்பிடுவ? நல்லவங்களாம் ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கடா. நாம நல்லவங்கடா. நீங்க சீக்கிரமா செத்துருவீங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறாடா. பயமா இருக்குடா எனக்கு. இல்லாத ஒருத்தி இவன் பார்த்துருக்கான், இவ ஒருத்தி மிரட்டிட்டு போறா. சாகும்போது பசி இல்லாம சாகணும்டா. அதனால தானே இன்னொரு தடவை சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஐயா, முதல்ல அவங்கள அனுப்பிச்சு வச்சிடலாம், அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை பேசிக்கலாங்க. நீ சொல்றதையே சொல்லு, அவங்களும் சொல்றதையே சொல்லட்டும். இப்படியே விட்டா 4 பேருன்றது 40 பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பிரச்சனை இன்னும் பெருசாயிடுச்சு. காலையில பேப்பர் படிச்சே இல்லையா? 4 பொண்ணுங்க பேர் மாத்தப்பட்டிருக்கு. அவங்களும் இவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. எதிர்கட்சிக்காரங்களுக்கு சக்கரை பொங்கல் சாப்பிட்ட மாதிரியா? இப்பவே நம்ம சப்போர்ட் பண்ணி ஜெயிக்க வச்சவன் பேக் வாங்குறான். இப்பவே எதையும் செய்ய முடியாதுன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கானுங்க. நல்ல விஷயம்னா 100 பேர் நான் நீன்னு வருவானுங்க. இவ்வளவு நாளா என் பையனோட விஷயம் உனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. உள்ள போட்டா ஜென்மத்துக்கும் வெளியவே வர முடியாதியா? என் புள்ளைய நான் இது வரைக்கும் சத்தம் போட்டு கூட பேசுனது கிடையாதியா? பெருமாள், அவன் இல்லைங்கிறான். ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட ஹெவி எவிடன்ஸ் இருக்குன்றா. போலீஸ் கிட்ட காமிச்சிருக்கா, கோர்ட்லயும் சப்மிட் பண்ணுவேன்னு சொல்றா. ஐயா, கடைசியா அந்த டிசி கிட்ட பேசுங்க, என்னதான் சொல்றாருன்னு பாருங்க. அவரையா முறைக்கிற?
நேர்ல வந்து சந்திக்கிறதா சொல்லு. பேசு பெருமாள். ஹலோ ஹலோ ஐயா, நான் பெருமாள் பேசுறேன். என்ன பிரச்சனையை மறைச்சு வைக்க பெரிய பெரிய ஏற்பாடு நடக்குது போல. கோபி கிருஷ்ணா விஷயமா நீங்க மனசு வச்சா எல்லாம் பாசிட்டிவாவே முடியும். ஒழுங்கா உங்களை டிபார்ட்மெண்ட்ல ஒப்படைச்சிருங்க, அதான் உங்களுக்கு சேஃப். மரியாதையா இது மாதிரி பேசுறத லாஸ்டா வச்சுக்கோங்க. கொஞ்சம் மனசு வைங்களேன். யோ, நீ அவங்க 4 பேரையும் மறைச்சு வச்சிருக்கிய, உனக்கு 24 hours டைம் தரேன், இல்ல பிரச்சனை பெருசாயிடும். முதல்ல அவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணு. நம்ம பையன் அந்த மாதிரி ஒழுக்கங்கட்டவன் இல்லையா? அத கோர்ட்ல வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லு. பிரச்சனை தான் காட்டுத்தீ மாரி ஊருக்குள்ள பரவிடுச்சே. மேலிடத்துல எவ்வளவு பிரஷர் கொடுக்கறாங்கன்னு தெரியுமா? டைட் செக்யூரிட்டி போட்டிருக்கு. ஒருத்தவன் மாட்டினாலும் டோட்டலா கண்டமாயிடுவீங்க. அரசியல் செல்வாக்கு இதெல்லாம் பயன்படுத்தி அவனுங்களை தப்பிக்க வைக்கணும்னு நினைச்சா ஒட்டு மொத்தமா உள்ள போயிடுவீங்க. போன வை. இவன மாதிரி 100 பேரை நான் பார்த்திருக்கேன். என்ன தலைவரே சொல்லுங்க. 2 கோடி 3 கோடின்னு செலவு பண்ணது இதுக்கு தானா? இப்ப பதவியில இருந்தா உங்க பையனை காப்பாத்தி இருப்பேன். சரி விடுங்க, நான் ஐஜி கிட்ட பேசிருக்கேன். அவர் சிஎம் என்ன சொன்னாருன்னு கேக்குறாரு. சரி விடுங்க, பாத்துக்கலாம். முதல்ல உங்க பையனை சரண்டர் பண்ற வழியை பாருங்க. அப்ப நீ உன்னைய காப்பாத்திப்ப, என் மகனை காப்பாத்த மாட்ட, அப்படிதானே? பிரச்சனை பெருசாயிட்டு இருக்கு சார். இந்த பத்திரிகைக்காரனு எதிர்கட்சிக்காரனு ஊரே இதைத்தானே பேசிட்டு இருக்கு. அவனுங்களை மீறி நம்ம என்ன செய்ய முடியும்? அதை விட அந்த பொண்ணு எல்லா டீடைல்ஸையும் எவிடன்ஸோட கொடுத்துருக்கா. சரி பார்க்கலாம். என்னால முடிஞ்ச வரைக்கும் மேலிடத்துல எல்லாம் பேசி பார்க்கறேன். சரி, இன்னொரு கால் வருது, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சொல்லு, என்ன பண்றதா உத்தேசம்? சொல்லு பெருமாள். ஐயா, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம கப்பல்ல அவங்கள கூப்பிட்டு அந்தமான் போயிடலாம் ஐயா. அதுக்கப்புறம் ஃப்ளைட்ல தாய்லாந்து அப்படி அனுப்பிச்சிடறாங்க ஐயா. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல 4 பேரையும் காலையில கூட்டிட்டு அந்தமான் போற வழியை பாரு. கப்பலுக்கு டிக்கெட் போடு. ஆன்லைன்ல புக்கிங் பண்ணிடுறேன் ஐயா. சாயந்தரம் 6 மணிக்கு 5:55க்கு பண்ண. அதுவும் சரிதாங்கய்யா, பண்ணிடுறேன். இவங்க 2 பேருக்கும் என்ன தரணுமோ கொடுத்து அனுப்பிடுங்கய்யா. கோர்ட்ல முன்ஜாமீன் தாக்கல் பண்ணுங்க. 2 பேரும் தனித்தனியா தாக்கல் பண்ணுங்க. சரியா? சரி. சரிங்க, வாங்கய்யா. நான் இவங்களை அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். வாங்க வக்கீலையா. உள்ளூரில் அரங்கேறாத நாடகம் வெளியூரில் தான் அரங்கேறும். அப்படித்தான் தண்டபாணியின் முடிவும். தன் மகனையும் அவரது சகாக்களையும் வெளிநாடு கடத்துவதை தவிர வேறு வழியே இல்லை. இந்த முயற்சி ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் பங்களாவில் பவானியின் பிடியில் இந்த 3 பேரும். இன்னும் ஒருவனை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு இருக்கிறாள் பவானி. அந்த ஒருவனை நேருக்கு நேர் எப்போது சந்திக்கப் போகிறாள் பவானி? கோபியும் அவனது நண்பர்களும் இன்னும் சில தினங்களில் வெளிநாடு சென்று விடுவார்கள். ஆனால் இந்த 4 பேரும் அதற்கு முன்னதாக இந்த 2 நாட்களை கடந்தேயாக வேண்டும். திருந்துவிட ஒரு சந்தர்ப்பம். பிடிபடாமல் இருந்தால் திருந்து விடுவார்கள். பட்டபின்தான் புத்தி வேலை செய்கிறது. இவர்களின் புத்தி வேலை செய்யுமா? வாருங்கள் பார்க்கலாம். டேய், அவ செத்து போனவடா. அப்ப இவ யாரு? அவ தாண்டா இவ. மலை மேல இருந்து ஒரு பொண்ணு தூக்கி போட்டேன்னு சொன்னி, அவ யாரா? இவ தாண்டா அவ. கண்டிப்பா இவ வேற அவ வேற மச்சி. உன்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டா. நீ ஒன்றும் கவலைப்படாத. அந்த யோசனையை முடிச்சிட்டு நீ பாட்டுக்கு தூங்கு, சரியா? நீ நம்பலல? எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. எனக்கு என்னமோ அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி நெரிச்சு மலையில இருந்து தூக்கி போறன்னு கொண்டு போய் உயிரோட வச்சிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்படி அவுத்து விட்டுருக்கான்.
எப்பவுமே என் வீக்னஸ் தெரிஞ்சவன் அவன்தான். என்கிட்ட பணம் பறிக்கணும், அதுக்கு தான் இந்த பொண்ணை ஏவி விட்டுருக்கான். நம்ம இங்கே தான் வரோன்னு தெரிஞ்சு இங்கே அமுச்சு வச்சிருக்கான். எவ்வளவு கேடி தெரியுமா அவன். எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் துரோகி யாருன்னு தெரிஞ்சுக்கதான் ரொம்ப கஷ்டம். எனக்கு துரோகம் பண்ணி இன்னும் என்கிட்ட பணம் பறிக்க ட்ரை பண்ணுறோம் அவன் தான்டா. அவனை வர சொல்கிறா, வந்துருக்கணும்ல, இல்லாட்டி ஒரு ஃபோனாவது பண்ணானா, மெசேஜ் அனுப்புனானா? கோபி ரொம்ப யோசிக்காத. நாம் இப்போ தொடர்பு எல்லைக்கு வெளியில் இருக்கோம். அவன் ட்ரை பண்ணாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கோ. ஒரு தடவை உங்க கூட வந்தான்ல அவங்க, அதை வச்சு இங்கே வந்தால் தான் உண்டு. இன்னும் 6 மணி நேரம் விடியட்டும், பெருமாள் அண்ணா வந்துடுவார். அப்புறம் நம்ம நிலைமையே வேற. இடத்த மாற்றுவீங்களா எப்போ வேணாலும்? அவர் ஒத்துக்கணுமே. 50 செகண்டு நம்ம மொபைல்லேருந்து யாருக்கிட்டயா தொடர்ந்து பேச முடியுமா? அப்படி பேசினா இந்த உலகத்தில் நீ எந்த மூலையில் இருந்தாலும் சைபர் கிரைம் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்கடா. நீ என்னடான்னா அவ்வளோ தைரியமாக ஃபோன் பண்ண சொல்கிற? இவன் ஒருத்தன். எங்கடா சரகு? என்னடா பாட்டிலே காலியா இருக்கு? ஆமாம், வந்ததுலேருந்து குடிச்சிட்டே இருக்கோம்டா. நீ மட்டுமே ஒரு ஃபுல்லாக காலி பண்ணிட்ட தெரியுமா? மணி வரப்ப சிம் கார்டு புதுசு, ஃபோனு புதுசு, சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். முதல்ல அவன் வரட்டும் இங்கே. அவன் மேலே சந்தேகப்படுறதை நிறுத்து. அதுக்கப்புறம் நானே நீ அவன் மேலே சந்தேகப்படுறத சொல்லிடுவேன். டேய், இப்போ நம்ம கடைசி எட்ஜில் இருக்கோம்டா. இனிமேல் அது திருந்தி நல்ல வாழ்க்கை வாழணும்டா. போதும்டா, நம்ம தப்பு பண்ணதெல்லாம் போதும்டா. இனிமே புது வாழ்க்கையில வாழ போறேன்டா. ஒரே மாதிரி ஒரே சாயில பல பேர் இருப்பாங்கடா, ஆனா ஒரே சாயில ஒரே பேர்ல இருக்க மாட்டாங்கடா. கண்டிப்பா அவளா தான்டா இருப்பா. சாதாரணமா நினைச்சு விட்டுருங்கடா. இதுக்கு மேல 1000 பிரச்சனை இருக்குடா. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அதை யோசிக்கடா. அப்ப சரக்காச்சு ஏற்பாடு பண்றா. அர்த்தராத்திரி, தெரியாத புரியாத ஊரு, சரக்கு எங்கடா கிடைக்கும்? ஏய், வேணா ஒன்று செய்யலாம்டா. இங்கே இருக்கிற பெருசுக்கிட்ட போய் பேசி பார்ப்போம். நமக்கு சரக்கு வேணும்னு கேட்போம். நமக்கு சரக்கு வரும்ல, அப்பா அவருக்கு திருப்பி கொடுத்துருவோம். அதை செய்டா முதல்ல. இதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கு இன்னும் கொஞ்சம் போட்டால் தானே தூக்கமே வரும். போடா. பெருசாக கரெக்ட் பண்ணிட்டு வரேன். மூடே சரியில்லடா. தவறு செய்தவர்களெல்லாம் ஒன்று தனித்திருப்பார்கள் அல்லது தன்னையே மறந்த நிலையில் இருப்பார்கள். தவறு செய்தவர்களுக்கான தண்டனை அதுதானே. ஆனால் கோபியின் நிலை வேறு மாதிரியானது. அவனால் இந்த பங்களாவில் இருந்து தப்பிச் செல்ல முடியாத சூழல். காரணம் மணிராஜின் வருகையும் பெருமாள் அண்ணனின் வருகையும் தான். இந்த பங்களாவில் பவானியிடமிருந்து அவனால் தப்பிக்க முடியுமா? எப்படி? குற்றம் புரிந்தவர்களின் வாழ்க்கை சிரித்த முகத்துடன் பூகம்பத்தில் வாழ்வதற்கு சமமாகும். எந்த வேளையிலும் பூமி பிளந்து கொண்டு தவறு செய்தவர்களை அபகரித்துவிடும். அப்படிப்பட்ட நிலைதான் கோபிக்கும் அவனது சகாக்களுக்கும். அவர்கள் சுயநினைவை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ராம் சரக்கிற்காக பவானியிடமே கையேந்தி விடுகிறான் போதையில். இந்த நிலை இவர்களை எங்கே கொண்டு செல்ல போகிறது? வாருங்கள் பார்க்கலாம். ஐயா, ஐயா, ஐயா பெரியவரே, தாத்தா இல்ல? தூங்கிட்டாரு. அவர் எழுப்புங்க, அவரோட கொஞ்சம் பேசணும். என்ன வேணும்னு சொல்லுங்க. அவர் தூங்கிட்டா லேசில எழுந்திருக்க மாட்டாரு. அவரை நான் டக்குன்னு கேட்டுருவேன். சரக்கு வேணுமா? என்னங்க, எதுக்கு வந்திருக்கேன் டக்குன்னு சொல்லிட்டீங்க? நீங்க அழகா மட்டும் இல்லைங்க, புத்திசாலியாவும் இருக்கீங்க. போதையில கழுத்தை கூட அழகா தான் தெரியும். ரொம்ப ஷார்ப்புங்க நீங்க. நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உள்ள பார்த்துட்டு வரேன்.
பூட்டி இருக்கு. அங்க ஒரு கதவு இருக்கா? இதுவும் பூட்டி இருக்கு. எங்க போனவ? இங்கே தானே வந்தா? கோபி பவானியை கொன்றதை கதையாக சொன்னபோது கூட நம்பாதவன் பவானியின் போட்டோவில் மாலை இருப்பதை பார்த்து மிரண்டு போய் விடுகிறான். பங்களாவில் பவானியை மறுபடியும் பார்த்தவுடன் கோபிக்கு வந்த பயம் இப்போது ராமுவுக்கும் வந்துவிட்டது. முழித்துக் கொண்டிருக்கும் போது உயிருடன் இருக்கும் மனிதனின் சூழ்ச்சியிலிருந்து தப்பித்து விடலாம். ஆனால் பவானி வேறானவள், இறந்து போனவள், ஆத்மாவாக வாழ்பவள். அவளின் தண்டனை எப்படி இருக்கப் போகிறது? காத்திருப்போம் நாளை வரை.